இன்னைக்கு மேயர் பிரியா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா அரசு அதிகாரிகள், அந்த கலெக்டர். சரிங்களா? ஒரு ஸ்கூல் திறப்பு விழா, அதுக்கு மேயர் பிரியா அந்த தொகுதியுடைய திருவிகா நகர், அவங்க எம்எல்ஏ பல்லவி தாவைக்காவை சேர்ந்தவங்க, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற அரசு அதிகாரிகள் அங்கே போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேயர் பிரியாவுக்கு முன்னுரிமை கொடுத்து ரிப்பன் கட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து குத்து விளக்கு ஏத்துறது. அதில் மேயர் பிரியா குத்து விளக்கு ஏற்றிட்டு பக்கத்துல எம்எல்ஏ பல்லவி இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த மெழுகுவர்த்தியை கொடுக்காம கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி இருக்கிற அடுத்து நிற்கிறக்கூடிய கலெக்டரை கூப்பிட்டு நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பல்லவி தாங்கிட்ட தான் அந்த மெழுகுவர்த்தியை கொடுக்க போறாங்க அப்படின்னு அவளோட கையை நீட்டிட்டு அவங்க கொடுக்காம கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க நாகரிகமா சிரிச்சுக்கிட்டு சரி நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அதற்கப்புறம் எப்பவும் போல அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய குறிப்பா நியூஸ் சேனல்ஸ், நீங்க ஏன் மெழுகுதிரியை கொடுக்காம கலெக்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதான் புரோட்டோகால், மேயருக்கு அப்புறம் கலெக்டர், அதுக்கு அடுத்துதான் எம்எல்ஏ அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு மேயர் பிரியா கிளம்பிட்டாங்க. ஆனா இதனால பாதிக்கப்பட போறது கலெக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல அந்த கலெக்டருடைய கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய தவறு எதுவுமே கிடையாது. இது ஒரு பாலிடிக்ஸ். இதுல அந்த கலெக்டர் அம்மாவுக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படவில்லை என்றால் சந்தோஷம்.